வடகிழக்கு மாகாண சபையில் 99ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் வந்து முன்னாள் பணிப்பாளர் மகாதேவன் அவர்களால் இவர்களுக்கு உத்தியோகஸ்தர் நியமனம் பணியாளர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு மாகாண சபையில் வடகிழக்கு மாகாண சபையில் நியமனம் வழங்கப்பட்டது தற்காலிக அடிப்படையாக வழங்கப்பட்டதை தவிர இவர்களுக்கு 2006ஆம் ஆண்டு நிரந்தர நியமனம் எந்த அடிப்படையில் கடமையாற்றினாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பதவி அடிப்படையில் அவங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என்று சுற்று நிறுவனம் அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த சுற்று நிறுவத்தை வடகிழக்கு மாகாண விட்ட தவறால் இவங்களுக்கு அந்த நியமனம் சரியான முறையில் வழங்கப்படலை. வழங்கப்படாத காரணத்தினால இவங்க என்ன செய்தாங்கன்னாக்க கெஷுவலாக இருக்கக்கூடிய, அதாவது தற்காலிக சமய ஊழியராக இருக்கக்கூடிய இவங்களை வந்து கிழக்கு மாகாண சபை பிரிக்கப்பட்டது பின்பு இவங்களை கிழக்கு மாகாண சபைக்கு உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக இவங்க போய்த்தான் ஆகணும். என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இவங்க வடமாகாண சபைக்குள்ளே இவங்க பட்டிருந்தாங்கன்னா அங்கே போய் வடமாகாண சபைக்கு போயிருக்கணும். அதனால் இவங்களை கிழக்கு மாகாண சபைக்கு இவங்க உள்வாங்கப்பட்டிருக்காங்க. என்ன கிழக்கு மாகாண சபைக்குலாம் இவங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால இவங்களை கிழக்கு மாகாண சபை உள்வாங்கப்பட்டால் இவங்களை என்ன செய்திருக்கணும், அந்த திணைக்களம் ஆளணி எடுக்கணும். ஆனால் வடகிழக்கு மாகாண சபை பணிப்பாளர் சரியான முறையில் 2006ஆம் ஆண்டு ஒரு கடிதம் ஒன்று மாகாண பொது நிர்வாக அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிற கடிதம் ஒன்று என்னென்னு சொன்னால், இத்தனை பேர் ஆளணி எங்கள்கிட்ட இருக்குது, இவங்களை நிரந்தர நியமனம் கொடுங்கன்னு சொல்லி அவரை நடவடிக்கை எடுத்து மாகாண பணி நடவடிக்கை அதை பிபி மாகாண பொது நிர்வாக அமைச்சு விட்ட தவறு. வடகிழக்கு மாகாண சபையில் மாகாண பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிபி பாலசிங்கம் விட்ட தவறால் தான் இந்த ஊழியர் இன்றைக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க. இவங்க 2007-8ஆம் ஆண்டு உள்வாங்கப்பட்டால் இவங்களை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தில் இவங்களை அட்டாச் பண்ணால் வீதி அபிவிருத்தியில் ஆளணி யார் உருவாக்கணும், அதுக்குரிய திணைக்களத்தில் மாகாண பணிப்பாளர் இதுக்குரிய ஆளணியை உருவாக்கியிருக்கணும் செய்திருக்கணும். ஆனால் மாகாண பணிப்பாளர் இந்த வீதி அபிவிருத்தி திணைக்களத்தோட ஆளணியை உருவாக்காமல் இவங்க இருந்த காரணத்தினால இவங்களுக்கு பதவி உயர்வு, கன்ஃபர்மேஷன் இந்த போன்ற சேவை நீடிப்பு இதுகள் எல்லாம் இடமாற்றங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சரியான முறையில் வராத காரணம் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீண்ட காலமாக பாதிக்கப்படுறாங்க. ஆயினால் இல்லாமல் இவங்களை வந்து அரசு நிர்வாக சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்தாமல் அதுக்கு மீறி 2012ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் உதுமல்லப அமைச்சர் அவர்களால் இவங்களுக்கு நிரந்தர நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது நாங்கள் வரவேற்கிறோம். அது சரி, ஓகே. அவங்களுக்கு என்ன தற்காலிக சமய அடிப்படையில் வேலை செஞ்சிருந்தால் அவங்க நிரந்தர நியமனம் அமைச்சரால் கொடுக்கப்பட்டது, ஓகே. ஆனால் அந்த அமைச்சின் செயலாளர் அன்சார் அவர்கள் சரியான முறையில் அரசு நிர்வாக சுற்றறிக்கை அவர் பின்பற்றி சொல்லியிருக்கணும். இந்த நியமனம் வந்து 2012 கொடுக்கலாம், இவங்களை வந்து நாங்கள் 2006ஆம் ஆண்டு சுற்றுநிறுவனத்துக்கு அமைவாக கொடுத்துருக்கணும் அமைச்சின் செயலாளர் சொல்லியிருக்கணும். சர்வீஸில் வந்து இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால 2012 கொடுத்த நியமனத்துக்கு பிறகு திருப்பி அதால் என்ன பாதிப்பு நடந்தது, 2012 கொடுத்த நியமனத்தால் இவங்க ஓய்வூதியம் செல்கிற நேரம் ஓய்வூதிய திணைக்களம் இவங்களுக்கு ஓய்வூதியத்தை கட் பண்ணி விட்டாங்க முடிச்சு. என்ன காரணம், அரசு நடைமுறை சுற்றறிக்கை மீறி கொடுத்ததுனால அந்த நியமன நடவடிக்கை நாங்கள் பென்ஷன் தரமாட்டோம் ஒன்று. அடுத்தது வந்து இவங்க இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு என்ன 2006 கொடுக்க பாதிப்பு என்னென்னு சொன்னால், இவங்களோட வயசு வந்து 2012 கொடுக்க ஒரு சிலர் வந்து 45 வயசுக்கு கட் அவுட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. அடுத்த பிரச்சனை அப்போ அதாலேயும் அந்த வயசு மூப்பு வந்ததாலேயும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல இதுகளில் வந்து வடகிழக்கு மாகாண சபை விட்ட தவறுகளால் கிழக்கு மாகாண சபையும் ஒழுங்கான முறையில் நிர்வாகம் சரியான முறையில் செய்யாத படியினால இவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை, கன்ஃபர்மேஷன் இல்லை, சர்வீஸ் இல்லை. அடுத்து எக்ஸாம் எழுதுறேன்டா, இவங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன்னா இவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கணும். எக்ஸாம் எழுதுறேன்டா எங்கள் மத்திய அரசாங்கத்திலையோ மாகாண சபையிலையோ இவங்களுக்கு கிளரிக்கலோ SLSஓ என்னென்ன ஒரு பதவிக்கு போகிறேன்னா இவங்க கன்ஃபர்மேஷன் கட்டில. என்ன காரணம், ஆளணி இல்லை. ஆளணி யார் உருவாக்குற, மாகாண பணிப்பாளர் அந்த தவறை விட்டுட்டேன் சரிதானே. அதுக்கு எங்களோட தொழிற்சங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கவர்னருக்கு, முதல்ல இருந்த கவர்னர் இப்போ இருக்கிற கவர்னர் சொல்லியிருக்கோம், அந்த மாகாண பணிப்பாளருக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை கொண்டு எடுங்கன்னு சொல்லு. ஏன்னா எங்களோட ஊழியர்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20 வருஷத்துக்கு மேலே கடமையாற்றிருக்காங்க, இன்றைக்கு பென்ஷன் இல்லாமல் வீட்டு இருக்காங்க, ஒரு ஆள் நோயாளியாகப்பட்டிருக்காங்க. பரிதாபமான இல்லை விட்ட தவறுகள் வந்து வடகிழக்கு மாகாண சபை விட்டு தவறு மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண சபையிலேயும் அந்த தவறை விட்டுருக்காங்க. அதனால தொடர்ந்து இவங்க பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் இப்போ புதிய ஆளுநருடைய நாங்கள் எதிர்காலத்தில் கதைச்சி சுகமான முறையில் கதைச்சி இவங்க இந்த ஊழியர்களுடைய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கங்களுடைய கன்ஃபர்மேஷன் தொடர்பாகவும் அவர்களுடைய பதவி உயர்வு பென்ஷன் பிரச்சனைகள் தொடர்பாகவும் கிழக்கு மாகாண உயர் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட வேண்டுகோள். என்ன எங்களை புறக்கணிச்சா நாங்கள் கண்டிப்பாக வீதியில் இறங்கி நாங்கள் போராடுவோம். මාර්ග සංවර්ධන දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරනවා අම්පාරේ ප්‍රධාන ඉංජිනේරු කාර්යාලයේ. නම චන්ද්‍රලතා
දැන් අපි මම මගේ කැෂුවල් අපොයින්ට්මන්ට් එක 1998 පෙබ්‍රවාරි මාසේ. එතකොට 2014 තමයි පර්මනන්ට් හම්බුනේ. අපි ආණ්ඩුකාරතුමාගේ අප්‍රූවල් ඉල්ලීම පරිදි අපේ අමාත්‍යාංශයෙන් හම්බුනාම මේ අපිට දුන්නේ මේන්ටනන්ස් ලේබර් කියලා. හැබැයි අපිට පස්සේ දුන්නා ලේබර් කියලා. අපිට දුන්න මේන්ටනන්ස් ලේබර් කියලා. අපිට පස්සේ අපොයින්ට්මන්ට් දුන්නා ලේබර් කියලා. ඒගොල්ලන්ට කන්ෆර්මේෂන් තියෙනවා. අපිට කන්ෆර්මේෂன் දුන්නේ නැහැ. இதுவரையும் 2024 வரையும் கடமையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். இதுவரையும் எனக்கு 7 மாதம் கடந்து முடிஞ்சு இன்னும் பென்ஷனுக்குரிய ஒழுங்கு எனக்கு தரப்படலை. நான் எனது கடும் கஷ்ட நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 2 பேரும் இந்த ஸ்கூலில் பாடசாலையில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு செலவுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவரையும் எனக்கு கிடைக்கப்படாத ஓய்வூதியத்துக்கான மீதி நாட்களுக்கான பணங்களும் கட்டிவிட்டேன். அதனால் எனது பென்ஷனை எனக்கு கிடைக்கக்கூடிய ஒழுங்குகளை எனக்கு செய்து தரும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நியமனம் வழங்கப்பட்டது. ஏனென்றால் அவைகளுக்கு செய்த அமைய காலத்தில் செய்த பதவிகளை விடுத்து மாற்றுக்கு இந்த பராமரிப்பு ஊழியர் நியமனங்களுக்கு வழங்கப்பட்டது என்னுடன் சேர்த்து. அதனால் கடந்த கன்ஃபர்மேஷன் இல்லை, தான் உட்பட கன்ஃபர்மேஷன் இல்லை, இவங்களுக்கு சேவை மூப்பு இல்லை, இவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. இவங்களுக்கு இப்படியான ஊழியர்கள் இன்னும் பல பேர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உள்ளது. என்ன இது சம்பந்தமாக சகல அதிகாரிகள் ஊழியர்களை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரதங்களை பெற்றுக் கொடுக்க தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி இவர் ஊழியர்களின் நிவாரணத்தை கிடைக்கும்படி செய்யுமாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.